சனியின் குணநலங்கள். சனி எப்போதுமே பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவன். அவனுடைய வேலைகள் எல்லாமே சுயநலத்துடன் இருக்கும். பொறாமை கொண்டவன். தானாக முன்னின்று எந்த செயலையும் செய்ய மாட்டான். மற்றவர்களை வைத்துதான் செய்ய பார்ப்பான். உதாரணமாக ஒருவரை எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது போராட வேண்டும் என்றால் மற்றவர்களை துணை வைத்துக் கொண்டுதான் எதையும் செய்வான், அல்லது மற்றவர்களை தூண்டிவிட்டு தான் தன்னுடைய செய்கையை செய்வான். இந்த சனி ஒரு விதத்தில் தலைமை பண்புக்கு தகுதி அடைவன் உள்ளவன் அல்ல. ஆனால் சில வேலைகளை மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்வான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக்கி பார்ப்பான். இந்த சனி நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படக்கூடியவன் என்பதனால்தான் அதை ஒரு உடல் ஊனமற்ற, அதாவது அந்த சனி கிரகத்துக்கு உடல் ஊனமுற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவனுடைய செய்கள் மெதுவாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான். இந்த சனி எப்போதுமே பின்பலம், அதாவது பின்னாடி நின்று கொண்டு செய்யக்கூடியவன், மறைமுகமாக செய்யக்கூடியவன். தான் நினைத்ததை கர்வம் கட்டி அதை முடிக்கக்கூடிய தன்மையை மற்றவர்கள் முன் அதை செயல்படுத்துவான். அதாவது மற்றவங்களை வச்சு அவமானப்படுத்திடுவான். கண்டிப்பாக அவமானப்படுத்திடுவான் அந்த சனி. எனவே இவன் செய்கைகள் எல்லாமே ஒரு கருப்பு வண்ணத்துக்குரியது. இந்த கருப்புனா சொல்லுவீங்க இல்லையா, துக்கத்துக்கு சொல்லுவீங்க இல்லையா, துக்கமாக இருக்கிறவங்க கருப்பு சட்டையை போட்டு போவாங்க. இந்த கருப்பு என்பது ஒரு இருட்டு தன்மையில், இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் அந்த சனியுடைய வேலையே. திருட்டுத்தனம். சின்ன சின்ன திருட்டெல்லாம் இவன் செய்வான், பெரிய பெரிய திருட்டெல்லாம் ராகு செய்வான். இந்த சனி ஒரு மறைமுகமாக இருட்டில் செய்யக்கூடிய தன்மையை கொண்டதனால்தான் இதுக்கு கருப்பை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் தான். இது இதனால் தான் கொடுக்கப்பட்டதுன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம இந்த கிரகத்துடைய குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டது. இந்த சனி யாருடன் சேர்ந்தாலும் சரி, இவன் மட்டும் நல்லவனாயிட மாட்டான். இவனுடைய குணத்தை அந்த கிரகத்துக்கு கொடுப்பான். கொஞ்சம் சொல்ற வேலையை செஞ்சிட்டு இருப்பேன். அடிமைகள் என்று சொல்றோம் இல்லையா, அந்த அடிமைகள் எல்லாமே சனிதான். இந்த சனியுடைய தன்மையை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம். என்ன செய்ய போறான், எப்படி செய்ய போறான் அப்படிங்கிறது. இந்த பின்பக்கம் வேலை செய்து முதுகில் குத்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் என்றெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அது எல்லாமே சனிதான். முன்னாடி நிற்க மாட்டான். முன்னாடி நின்னா சூரியன், முன்னாடி நின்னா செவ்வாய். அதுக்கு ஆப்போசிட் பின்னாடி நிற்பான். யாரு? சனி. எனவே இந்த சனியுடைய தன்மை எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் பயந்து தாங்க ஆகணும். சூரியனுக்கு பயப்படுறது வேற, அவன் கத்தியை காட்டி மிரட்டுவான், நம்ம தைரியம் தான் சண்டை போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த சனி என்ன செய்வான், ஏது செய்வான், எப்படி செய்வான், பின்னாடி குத்துவானா, இல்லை காலவாரி இடறி விட்டு போவானா, நம்மளை பேரை கெடுத்து விட்டு போயிடுவானா, இவன் பழி தீர்ப்பானா, காலங்காலமாக மனதில் வைத்துக்கொண்டு பழி தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவன் சனி. அதனாலதான் 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆகாது என்று சொல்வது. ஏன்னா நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ மனைவியோ 7ஆம் இடத்தில் சனியை வைத்துக் கொண்டிருந்தால் காலம் காலமாக மனதில் பழியை வைத்துக் கொண்டு தீர்ப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் அந்த சனி வேண்டான்னு சொன்னது. வேற எதுவும் காரணம் கிடையாது. அதை உங்களுக்கு சமாளிக்க தெரிஞ்சா, சனியை சமாளிக்க தெரிஞ்சா நீங்க யாரை வேணாலும் சமாளிக்கலாம். சனியை சமாளிக்க தெரிஞ்சா யாரை வேணாலும் சமாளிக்கலாம். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டா, சூரியனையும் செவ்வாயும் நேருக்கு நேராக சமாளிக்கலாம். இந்த குருவை கூட வணங்கி கூட சமாளிக்கலாம். சுக்கிரன் அழகாக வெளிப்படுத்துவான் தன் கோபத்தை. புதனை பத்தி கவலையே கிடையாது, எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சனி மட்டும் அப்பைக்கு தலையை குனிஞ்சிட்டு போய் பின்னாடி குத்துவான். இந்த சனிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. இந்த சனிதான். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கூனி அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு கிழவி இருந்ததா ராமாயணத்தில் சொல்லப்படும். கூனி இருப்பாங்க. சனிதான் அவங்க. ஆக்சுவலா அவங்க எப்பயோ பட்ட அவமானத்தை மனதில் வைத்துக்கொண்டு சரியான தருணத்தில் பழி தீர்த்தாங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா?
ராமாயண கதையில் கூனி மிக முக்கியமானவர்களாக இருப்பார். அந்த கூனி என்றோ தான் பட்ட அவமானத்தை சரியான நேரத்தில் பழித்துக் கொள்வார். இப்ப தெரியுதா சனினா யாருன்னு? அந்த சனியுடைய உருவத்தை பார்த்தீங்களா? கூனிய எப்படி கூனி வளர்ந்துருக்கு. எனவேதான் இந்த சனியுடைய அமைப்புகளை இவ்வாறு சொல்லப்பட்டது. இந்த சனி அப்படிதான். இந்த சனியை நம்ம என்னதான் வேண்டி வணங்கி ஐயா எனக்கு நீ நல்லது செய் அப்படின்னு சொன்னா கூட அது குணம் மாறாது. குருவை வேண்டிக் கொண்டால் கூட அவர் மன்னித்து விடுவார். சனியெல்லாம் மன்னிக்க மாட்டார். எனவே இந்த சனி மற்ற கிரகங்களுடன் சேரும்போது எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது சாராவளி என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சாராவளி நூலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எல்லா கிரகங்களுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்ததை பற்றி நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன். இது சூரியனுடன் சனி சேர்தை சொல்ல போறேன். இது சாராவளி 1300 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. இந்த நூலில் எல்லாம் பாடல்கள் தான். இந்த பாடல்களை பொருளுரையாக எழுதி கொடுக்கப்பட்டது. இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சூரியனுடைய குணத்தை இந்த சனி எவ்வாறு மாற்றுகிறான். சனி பொறாமை பிடித்தவன், பழித்திருக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லியாச்சு. சூரியன் யாரு? தலைமை பண்பு உள்ளவன், அரசன். அவனுடன் சனி சேரும் பொழுது, அதாவது பகை கிரகங்கள் சேரும் போது என்று சொல்வீங்க. அதாவது சூரியனுடைய பகை கிரகம் சனி. இவன் என்ன செய்வானா, அந்த சூரியனுடைய தன்மையை கொஞ்சம் குறைப்பான். அவமானப்படுத்த பார்ப்பான், அசிங்கப்படுத்த பார்ப்பான், பழித்தீர்க்க பார்ப்பான். அந்த சூரியன் காலத்துக்கு பின்னாடி பழித்தீர்ப்பான். இப்ப பாருங்க, சூரியனும் சனியும் சேர்ந்தார். தங்கம், கல், மண், செம்பு, இரும்பு இவற்றில் திறமை உள்ளவர்கள், தர்மங்கள் செய்பவர்கள். இந்த தர்மம்லாம் சுமார் தான். தன்னுடைய செயல்களில் பற்றுடையவர்கள். இதுதான் சுயநலம் என்று சொன்னேன் இல்லையா? இந்த சனி எப்போது எங்கு இருந்தாலும் சரி சுயநலத்துடன் தான் செயல்படுவான். சுயநலவாதிகள். சுயநலவாதினாலே அது சனிதான். இவர்கள் தன்னுடைய செயல்களில் பற்றுடையவர்கள். மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிபவராக அல்லது அவர்களுக்கு பீடைகளை தருபவராக இருப்பார்கள். இதில் என்ன சொல்ல வரான்? சூரியனும் சனியும் சேர்ந்தால் மனைவி குழந்தைகளுக்கு பீடை தருபவர்களாக இருப்பார். என்ன பீடை தருவாங்க? இவனே சுயநலவாதி. தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமையை தவற விடுவான். அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டான். ஒரு கஞ்சப்பய தானே சனி. ஒரு கஞ்சன். அதிகமாக செலவு செய்ய மாட்டான். சுக்கிரனை போலவோ சந்திரனை போலவோ அழகாக செலவு செய்யக்கூடியவன் அல்ல இந்த சனி. இவன் சனி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். நீ அதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணாதேன்னு. அதனால தான் மனைவியும் குழந்தைகளும் இந்த சனி உள்ளவர்கள்ட்ட பிரியம் இல்லாமல் போவார்கள். புரியுதுங்களா? இந்த சனி மனைவி பீடை என்பது என்னன்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போவார்கள். தனது குலம், தன்னுடைய ஜாதி குலத்திற்கு தூய்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த அவங்களுடைய இனத்துக்கு மட்டும் நல்லவனா இருப்பாங்க. ஏன்? சுயநலம். தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக. பொதுநலம் இல்லை. பொதுநலம்னாலே சந்திரன்ட்ட ஒடியாந்துடணும். பொதுநலம்னாலே சந்திரன்ட்ட வந்துடணும். இந்த சுயநலம்னாலே சனிட்ட தான் நிற்கும். எனவே சூரியனும் சனியும் நின்றால் இப்படிதான் அவங்க செயல்படக்கூடியவங்க. சனிக்கு சில நற்பலனை கொடுக்கிறாங்க. அடுத்தது சனியும் சந்திரனும் சேர்ந்தார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் என்பது மனக்காரகன், மனதை தூண்டுபவன், நம் செயலை செய்யக்கூடியவன். இதை தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் என்று எண்ணங்களை உருவாக்கக்கூடியவன், நல்லவன். ஆனால் அவனுடன் போய் சனி சேர்ந்த கெட்டு குட்டிச்சோரா போயிடாதா? இப்போ கோசார பலன்ல ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனினா சந்திரன் வீட்டில் சனி இருந்தால் அது ஜென்ம சனி. அப்போ வேலைகள், மற்ற வேலைகளில் தடங்கள் ஏற்படும் என்று சொல்லுவாங்க. இந்த சனி ஏற்கனவே சோம்பேறி, மெதுவாக செயல்படக்கூடியவன். அவன் அந்த சந்திரனுடன் மனதில் போய் சேர்ந்தா என்ன செய்வான்? இன்னைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம். நீங்க யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம்னு பார்க்காமலே இருந்தாங்கன்னா அவங்க சந்திரனும் சனியையும் ஆளுமை கொண்டவர்கள் என்று அர்த்தம். அவங்க எண்ணமே எப்போதுமே தள்ளி போடுதல், அடுத்தடுத்து தள்ளி போட்டுட்டே போவாங்க. அடுத்தது பொறாமை குணம்.
தாழ்வு மனப்பான்மை, பிறரை பழித்திருக்கும் எண்ணம், இது எல்லாத்தையும் சந்திரனுடன் சேர்த்தால் என்ன ஆகும்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான். அடுத்தவனை பார்த்தா பொறாமைப்படுறது, பழித்திருக்கிறது. ஐயா, ஒரு பஸ்ஸில் போய் ஒருத்தங்க சீட்டில் உட்காந்துட்டாங்க, எனக்கு சீட்டில் நீ மட்டும் உட்காந்துருக்கிய அப்படின்னு பேசுறது செவ்வாயோ சூரியனோ கூட கேட்க மாட்டான், சனி தான் கேட்பான். அவனுக்கு ஒரு பொறாமை, நம்ம உட்கார சீட்டில் இவன் வந்து உட்காந்துட்டானே, நான் வந்து உட்காரிய இப்படி 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 உட்காந்துப்பாங்க, இப்படி இப்படி இடிச்சுட்டு உட்காந்துப்பாங்க, அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காம இப்படி உட்காந்துப்பாங்க, இப்படி உட்காந்துட்டு இப்படியே முறைப்பாங்க. அந்த சனி வந்து பெரிய கோவப்பட்டு அடிக்க மாட்டான், உதைக்க மாட்டான், அடுத்தவனுக்கு தொந்தரவு செஞ்சிட்டு இருப்பான். செவ்வாயா இருந்தாலும் அடிச்சிருவான் போட்டேன்னு, சூரியனா இருந்தாலும் தண்டனையை கொடுத்துருவேன். இந்த சனி இருக்கான் பாருங்க, அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பான், இடிச்சுட்டு நிற்பான், நவர மாட்டேன், நான் மட்டும்தான் முன்னாடி நிற்கணும், சுயநலம், தான் மட்டும்தான் சாமியை கும்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவெல்லாம் சனிதான். இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்தால் வயது முதிர்ந்த மனைவியுடன் இருப்பவர், இது சாதாரண விஷயம். அவங்களுக்கு வந்து சனிங்கும் போது வயது முதிர்ந்தவுடன் எண்ணம் பழகக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான். யானை குதிரைகளை காப்பாற்றுபவன் வைத்திருப்பவன் வந்து சுக்கிரன். யானை குதிரைகளை வைத்திருப்பவன் சுக்கிரன். அதை கொண்டு போய் இந்த சாப்பாடெல்லாம் போட்டு காப்பாற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து சனி. தீய எண்ணம் உடையவன், பொதுமக்களிடம் அன்புக்குரியவராக இருந்து தன் காரியத்தை சாதிப்பவன், பணமில்லாதவன், தன்னுடைய பிறப்பில் சில குறைகளை கண்டவன். சரிங்க, இந்த சனி சந்திரனுடன் சேரும்போது இது போல நம்மளுடைய மனங்களை இப்படிதான் செய்வான், பொறாமை கொள்ள வைப்பான். இதெல்லாமே செய்யக்கூடியவன் இந்த சனி.